ஹலோ எவ்ரிவன், வெல்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா நீங்கள் லாஸ்ட் 2 months பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்லேயும் சரியா வீடியோ வரல. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடியோஸ் போட முடியல என்னால். பட் நோ ப்ராப்ளம், இப்போத்துலேருந்து பட்டைய கிளப்பிடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ we are going to start a new series. என்ன சீரீஸ் அப்படின்னா we are going to solve 1000+ previous years questions. 1000+ previous years questions, JEE questions. ஓகேவா? ஸோ நீங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சாச்சு, மேட்ரிசஸ் முடிச்சாச்சு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் முடிச்சாச்சு, தியரி ஆஃப் ஈக்குவேஷன் முடிச்சாச்சு, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு, சர்க்கிள்ஸு, பேராபோலா, எலிப்ஸு, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக முடிச்சு பிஒய்க்குலாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம 40 days JEE மேத்தமெட்டிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் ஒரு ஓவர்வியூவாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே நீங்கள் நிறைய கொஸ்டின் நீங்களே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ மேக் ஷுவர் தட் யூ ஹவ் வாட்ச்டு ஆல் தோஸ் வீடியோஸ். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இப்போ நான் போட போகிற இந்த 1000 கொஸ்டினில் உங்களுக்கு எல்லாமே ஆமாம் அங்கே பார்த்த மாதிரி இருக்கே, இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தெரிய வரும். ஓகேவா? சூப்பர். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக லேர்னிங் இருக்குப்பா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை படிச்சுட்டு சிலபஸ்லேருந்து நம்ம கொஸ்டினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேருந்து கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த கொஸ்டினில் வர கான்செப்டை படிச்சுக்கிறது. ஸோ 2 வே இருக்குது. டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இல்லை நான் ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ப்ராப்ளமில் வர கான்செப்டை நான் தனியாக படிச்சுப்பேன். இப்படியும் நீங்கள் படிக்கலாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு இதுவும் நல்ல அப்ரோச், இந்த வேவும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சப்போஸ் சார் நான் வந்து இந்த சேனலுக்கு புதுசு சார், நான் அந்த சிலபஸை நீங்கள் சொன்ன வீடியோஸ்லாம் நான் பார்க்கல சார், அதாவது நீங்கள் சில சாப்டர்ஸ்லாம் முடிச்சிங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பார்க்கல சார். நோ ப்ராப்ளம், அதை நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டே இருங்க. அதே நேரத்தில் இதையும் பாருங்கள். ஏன்னா நான் இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சொல்யூஷன் போட்டுற மாட்டேன். முதல்ல அந்த ப்ராப்ளம் வந்து என்ன கேட்குறாங்க, அதுக்கு என்ன பேசிக் தெரியணும், அதுக்கு என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, அப்புறம் அந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணி ஒட்டி உள்ள ரிசல்ட்லாம் நான் எழுதி போட்டுருவேன். ஸோ அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போனா 1000க்கும் மேற்பட்ட கான்செப்டை நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ நினச்சி பாருங்களேன், ஏண்டாரே நான் வந்து சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், என் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டேன், சார் வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டேன், அது சார் வீடியோஸ் பார்க்கல பரவாயில்ல, நான் என்னோட ஓனில் நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே. அது இல்லாமல் நான் 1000க்கும் மேற்பட்ட JEE கொஸ்டின் ப்ளஸ் அதில் இருக்க கான்செப்ட்ஸு சூப்பராக நான் படிச்சுட்டேன். என்னால் எப்படா கிளியர் பண்ணாமல் இருக்க முடியும்? ஆமாம் தானே? அப்படியே கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், இந்த 1000க்கும் மேற்பட்ட கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் இருக்க கான்செப்டில் ஓரியன்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். 25 கொஸ்டினா நான் 25 கொஸ்டின் எழுதுறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, 25ல் ஒரு 15 எழுதிட்டாலே போதும், சூப்பர் மார்க் எடுத்துடுவீங்க நீங்கள். ஓகேவா? சூப்பர். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to start solving 1000+ JEE கொஸ்டின்ஸ். என்ன சார் 1000க்கும் மேலேயா? இது எப்போ சார் நீங்கள் முடிக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் ஒரு வீடியோ தான், அவ்வளோதான். இன்னைக்கு சார் நான் வந்து 1.5 மணி நேரம் வீடியோ போட்டால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. 2 மணி நேரம் வீடியோ போட்டால் ஐயா 2 மணி நேரமா போயிட்டு வாப்பா டாட்டா சார் பாய் சார்னு சொல்லிட்டு போயிடுறீங்க எல்லாரும். அதனால் நான் வந்து வீடியோ லென்த்து குறைக்க போகிறேன் இதுக்கு மட்டும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு வீடியோவும் ஒரு ப்ராப்ளமும் ஒரு வீடியோவில் போட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 1000 ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1000 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா we going to start solving problem number 1. we going to start solving problem number 1. ஸோ நீங்கள் இப்போ சிலபஸ்லாம் கவர் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சிலபஸ்லாம் கவர் பண்ணிகிட்டே இருங்க. சைமல்டேனியஸாக இந்த வீடியோஸும் பாருங்கள். இது எல்லாமே JEE கொஸ்டின்றதுனால JEE பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாவா, PYQ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது PYQ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த PYQ பேஸ் பண்ணி தான்
நிறைய கொஸ்டின் வரும் எல்லா வாட்டியும். அந்த பேஸ் பண்ணி கான்செப்ட் அது மாதிரியே இருக்கா மாதிரி அந்த மாதிரி அதை ஒட்டி கான்செப்ட் அதனால வர்றதுனால ஸோ வி வில் ஆல்வேஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஜேஇ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அப்போ ஒரு 1000க்கும் மேற்பட்ட கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் நீங்க போகும்போது எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு பார்த்தா மாதிரியே இருக்கும். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தா மாதிரியே இருக்கு, போட்டா ஆன்சர் வந்துடும் போல இருக்கு, போட்டு பார்ப்போம் ஆன்சர் வந்துச்சு, ஆப்ஷன் டிக் அடிங்க, முடிஞ்சு போச்சு. இப்படிதான் இருக்கும் எல்லா கொஸ்டின்ஸும். ஓகேவா? இந்த சீரீஸை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1000 கொஸ்டினுக்கு மேலனா நினைச்சு பார்த்தாலே வியப்பா இருக்குது. பட் வி வில் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வி வில் ஸ்டார்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ வி ஸ்டார்ட் அவர் நியூ சீரீஸ். வி வில் ஸ்டார்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ ப்ராப்ளம் 1 பாருங்க. Let P and Q be two positive numbers such that P plus Q is equal to 2 and P power 4 plus Q power 4 is equal to 272. Then P and Q are the roots of the which equation கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்களேன், பியும் கியூவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு quadratic ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண தெரியும்ல, நம்மளுக்கு நம்மகிட்ட 2 ரூட் இருந்தது அப்படின்னா, நம்ம கிட்ட 2 ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 ரூட்டு கொண்ட quadratic ஈக்குவேஷன் யாரு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இது நம்மளுக்கு தெரியும். இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். பாருங்க, லெட் பி அண்ட் கியூ சொல்யூஷன் பாருங்க. ஸோ லெட் பி அண்ட் கியூ பி த roots of required quadratic equation. Okay, be the roots of required quadratic equation. Be the roots of required quadratic equation. அப்போ பியும் கியூவும் கொண்ட ரூட்டா கொண்ட quadratic equation யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்ல, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு பியும் கியூவும் தானே ரூட்டு. அப்போ இது என்ன ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். அப்போ பி பிளஸ் கியூ ஆயிடுமா? நம்மளுக்கு பியும் கியூவும் ரூட்டு. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ஆயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி பிளஸ் கியூ இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பி கியூ ஆயிடும். கரெக்டா? பி கியூ ஆயிடும். நாங்கள் ஸ்மால் கியூ போட்டுக்கிறேனே, கேபிட்டல் கியூ போட்டோம். ஓகே, ஸோ பாருங்க, பி அண்ட் கியூ பி த ரூட்ஸ் ஆஃப் quadratic ஈக்குவேஷன். அப்போ பியும் கியூவும் ரூட்டா கொண்ட quadratic ஈக்குவேஷன் யாரு அப்படின்னா இவன் தான். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு பாருங்களேன், பி பிளஸ் கியூ கொடுத்துட்டாங்க. பி பிளஸ் கியூ சம் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, விச் இஸ் என்ன, இது 2ன்னு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x போடலாம். ஏன்னா பி பிளஸ் கியூ 2, நம்மளுக்கு பி கியூ தெரியாது, விச் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அப்போ நான் பி கியூ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர். அப்பனா பாருங்களேன், எல்லாத்துக்குமே பாருங்களேன், 4 ஆப்ஷனுக்குமே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x தான் இருக்கு. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வந்து ஏதோ ஒன்றுல இல்லை, வேற ஏதோ இருக்கு அப்படின்னா we can discard that option, ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான quadratic equation வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xல தான் ஆரம்பிக்கும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ PQ வந்து 136 போதா, இல்லை 16 போதா, இல்லை 8 போதா, இல்லை 2 போதா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ PQ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can easily find the required quadratic equation. ஆமாவா இல்லையா? அப்போ PQ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ how to find PQ? அதான் இப்போ நம்மளுக்கு டாஸ்க். அப்போ அந்த PQ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க? they have given the int p power 4 plus q power 4 is equal to 272 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்னு போட்டுக்கலாமா? இதை நான் ஸ்டார்னு போட்டுக்கிறேன். PQ கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா இதுதான் ஆன்சராக போயிடும். ஓகே, இப்போ நல்லா பாருங்க, இப்போ p plus q ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? p plus q ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ p ஸ்கொயர் plus q ஸ்கொயர் plus 2 times pq. கரெக்டா? அப்போ p ஸ்கொயர் plus q ஸ்கொயர் என்ன ஆயிடும்?
அப்போ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் வில் பி ஜாஸ்தி கொண்டு வந்துருங்க. ஸோ p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் pq. கரெக்டா? மைனஸ் 2 டைம்ஸ் pq. ஈக்குவேஷன் நம்பர் 1 போட்டுக்கலாம். ஓகேவா? அதாவது p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq. எதுக்கு சார் இது? பாருங்க எடுங்க. இப்போ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இது என்ன ஆகும் பாருங்க. p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ p பவர் 4 பிளஸ் q பவர் 4. கரெக்டா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ab பிளஸ் 2 டைம்ஸ் ab பிளஸ் 2 டைம்ஸ் ab. ஸோ அப்போ p பவர் 4 பிளஸ் q பவர் 4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கொண்டு வந்துருங்க. ஸோ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் எழுதிக்கலாம். கரெக்டா இல்லையா? இதை 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு p பவர் 4 பிளஸ் q பவர் 4 நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்? தட் இஸ் ஈக்குவல் டு 272 தெரியும். என்ன தெரியும்? திஸ் வேல்யூ இஸ் 272 தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயரை எழுதிக்கலாமா? ஏன் அப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்படி எழுதும் போது நான் p பிளஸ் qக்கு பதில் நான் 2ன்னு போட்டுடலாம். அப்போ எனக்கு இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் pq கிடைச்சிடும். புரியுதா இல்லையா? நான் p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயருக்கு பதில் இதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? நல்லா பாருங்க. p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயருக்கு பதில் p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் pq ஹோல். ஆல்ரெடி இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஆல்ரெடி இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு. பாருங்க, இதுக்கு மட்டும் தான் நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் p பிளஸ் q பதில் 2ன்னு போட்டுடலாம். ஏன்னா தெரியும்ல p பிளஸ் q 2 அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ இவன் அப்படியே இருப்பான். இவன் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 2 டைம்ஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ பாருங்களேன், இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க. நம்ம தான் p பிளஸ் q 2ன்னு தெரியும்ல. அப்போ 2 ஸ்கொயர் ஆயிடுவான். கரெக்டா? 2 ஸ்கொயர் ஆயிடுவான். ஸோ அப்போ திஸ் வில் பி 272 இஸ் ஈக்குவல் டு இவன் 2 ஸ்கொயரு. கரெக்டா? 2 ஸ்கொயரு மைனஸ் 2 டைம்ஸ் pq ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒரு மைனஸ் 2 டைம்ஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர். கரெக்டா? சூப்பர். அவ்வளோதான், முச்சாச்சு. பாருங்க, we will be having an equation in terms of pq. கண்டுபிடிச்சிடலாம் pq வேல்யூ. ஸோ பாருங்க, இங்க 272 இருக்கானா? 272 இருக்கான். இங்க 4 நான் 2 ஸ்கொயர் 4 டைரக்டா போட்டுட்டா இன்னும் ஸ்டெப் எழுதிட்டு இருக்கணும். இங்க 2 ஸ்கொயர்னு இருப்பான், நான் 4ன்னு போட்டுடுறேன். என்ன பண்ணிடுறேன்? இங்க 4ன்னு போட்டுடுறேன். ஏன்னா இவனோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் ஆயிடுவான். ஓகேவா? ஸோ இப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். பாருங்க, a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ab. இப்போ மைனஸ் 2 2 4. அப்போ மைனஸ் 16 pq ஆயிடும். கரெக்டா? இங்கே ஒரு மைனஸ் 2 p ஸ்கொயர் q ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? ஒன்றும் கிடையாது. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் a இன்டூ b. வேற ஒன்றும் புதுசாக பண்ணல. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா இங்கே ஒரு 272 இங்கே 272 இங்கே ஒரு 16. இப்போ நல்லா பாருங்களேன், இவனை நான் வந்து செப்பரேட் பண்ணலாம். கரெக்டா? லைக் டேர்ம்ஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் p ஸ்கொயர் q ஸ்கொயர். அப்போ 4p ஸ்கொயர் q ஸ்கொயர் மைனஸ் 2p ஸ்கொயர் q ஸ்கொயர் ஆயிடும். அப்படின்னா பிளஸ் 2p ஸ்கொயர் q ஸ்கொயர் ஆயிடும். இங்கே ஒரு மைனஸ் 16pq இருப்பான். இங்கே ஒரு மைனஸ் 16pq இருப்பான். கரெக்டா? சூப்பர். அவ்வளோதான். பாருங்க, இவன் என்ன? இவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் pq. இவன் கரெக்டா இல்லையா? திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் pq. இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன் எடுங்க. ஸோ இப்போ 16 பிளஸ் 2p ஸ்கொயர் q ஸ்கொயர் 16 பிளஸ் 2p ஸ்கொயர் q ஸ்கொயர் மைனஸ் 16pq இஸ் ஈக்குவல் டு 272. கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? திஸ் இஸ் சேம் ஆஸ் 2p ஸ்கொயர் q ஸ்கொயர் மைனஸ் 16 டைம்ஸ் pq. என்ன வந்துடலாமா? ஆல்ரெடி ஒரு பிளஸ் 16 இருக்கு. இங்கே மைனஸ் 272 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2 டைம்ஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர்
minus 16 times PQ. இப்போ 16 minus 272 என்ன வரும்? 266, 256 வரும். கரெக்டா? ஸோ minus 256 is equal to 0. ஸோ 2 காமனாக எடுத்துடுங்க. ஸோ 2 காமனாக எடுத்துட்டு 2 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா P square Q square minus 8PQ minus 128 is equal to 0. அதாவது divided by 2 பண்ணியிருக்கேன். இல்லை 2 காமனாக எடுத்து 2 into something வரும். 2 not equal to 0, அப்போ something has to be 0. ஏன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் 0 போகுது. ஓகேவா? ஸோ அப்போ P square Q square minus 8PQ minus 128 is equal to 0. Okay, which is a quadratic in PQ. கரெக்டா இல்லையா? Which is a quadratic equation. Which is a quadratic equation in PQ-ல x square ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா ax square plus bx plus c. This is a quadratic equation in x. இது பாத்தீங்கன்னா x பதில் என்ன இருக்கு? pq இருக்கு. ஸோ அப்போ quadratic equation in pq. இங்க ரூட்ஸ் வந்து x is equal to வரும். இங்க ரூட்ஸ் வந்து pq is equal to வரும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இதை நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ அப்போ சால்வ் பண்ணலாமா? இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ P square Q square minus 8PQ. ஸோ சம் வந்து minus 8 போனோம். ப்ராடக்ட் வந்து minus 128 போனோம். கரெக்டா? சம் வந்து minus 8 போனோம். ப்ராடக்ட் வந்து minus 128 போனோம். ஓகே, சூப்பர். போடுங்க பார்க்கலாம். ஸோ minus 128 வரணும். இங்க minus 8 வரணும். minus 16 8 போடலாமா? 16 8s are 128. minus 16 plus 8 minus 8. ஸோ அப்போ என்ன ஆயிடுவோம் அப்படின்னா P square Q square minus 8PQ பதில் என்ன பண்ணலாம்? minus 16PQ plus 8PQ minus 128 is equal to 0. ஸோ அப்போ நான் இங்கே PQ காமனாக எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒரு PQ minus 16 வரும். நான் இங்கே 8 காமனாக எடுத்தேன் அப்படின்னா PQ minus 16 வரும். ஸோ இப்போ PQ plus 8 PQ minus 16 is equal to 0. ஸோ அப்போ PQ plus 8 into PQ minus 16 is equal to 0. அப்புறம் என்ன அர்த்தம்? PQ plus 8 is equal to 0 or PQ minus 16 is equal to 0. ஸோ அப்போ PQ வந்து minus 8 போனோம், இல்லைன்னா PQ வந்து 16 போனோம். ஓகேவா? ஸோ அப்போ PQ வந்து minus 8 போகலாம், இல்லை PQ வந்து 16 போகலாம். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் அவர் எய்ம்? அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் PQ. PQ கண்டுபிடிச்சனா ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா திஸ் இஸ் த ரிக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் P and Q. இப்போ நல்லா பாருங்களேன், கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க P and Q two positive numbers. அப்போ product of two positive numbers cannot be negative. கரெக்டா இல்லையா? product of two positive numbers பாருங்க, P Q பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. அப்போ இவன் நாட் பாசிபிள். கரெக்டா இல்லையா? இவன் நாட் பாசிபிள் பிகாஸ் P and Q ஆர் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அப்போனா PQ என்னவா போய் ஆகணும்? 16 தான் போய் ஆகணும். PQ என்னவா போய் ஆகணும்? 16 போய் ஆகணும். ஸோ தேர்ஃபோர் PQ is equal to minus 8 is not possible because P and Q are positive numbers. Because P and Q are positive. So positive into positive negative வரதுக்கு சான்ஸ் கிடையாது. So therefore PQ has to be 16. So 16 is the value of PQ. So therefore the required quadratic equation is, the required quadratic equation is x square minus 2x plus 16 is equal to 0. கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் x square minus 2x தான் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் plus PQ என்னவா போயிட்டான்? 16 போயிட்டான். therefore option B is the right answer. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் இல்ல? ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கோங்க.
ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2pq. ஸோ இங்கேருந்து பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2pq. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ திருப்பம் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ பி பவர் 4 பிளஸ் கியூ பவர் 4 பிளஸ் 2p ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். அப்போ பி பவர் 4 பிளஸ் கியூ பவர் 4 வேல்யூ என்னது அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2p ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி பிளஸ் கியூவா மாத்துறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி பிளஸ் கியூ பி கியூவா மாத்துறேன். ஏன்னா பி பிளஸ் கியூ நான் 2னு போட்டுடலாம். ஸோ அப்போ பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2pqன்னு போட்டாச்சு. ஆல்ரெடி இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ பி பிளஸ் கியூ பதில் 2 போட்டாச்சு. இப்போ 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். இதன் பேருக்கு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். நம்மளுக்கு வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் PQ கிடைக்கும். அதை சால்வ் பண்ணீங்கன்னா PQ -8 போகலாம், இல்லை PQ 16 போகலாம். பட் நம்மளுக்கு -8 நாட் பாசிபிள். ஏன்னா Pயும் Qயும் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ PQ வந்து 16 போய் ஆகணும். ஸோ இப்போ x² - 2x + 16 = 0 is the required quadratic equation.